பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு அரச வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பாரபட்சம் உள்ளதாக தெரிவித்து தலைநகர் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்துக்கு ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. இதனால் போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசி மாணவர்களை கலைத்தனர். இந்த வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்ததுடன் போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போராட்டம் காரணமாக பங்களாதேஷ் முழுவதும் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை காலவரையறையின்றி மூடுமாறு அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. দেখতে পাচ্ছেন যে পুলিশ নিয়ন্ত্রণ করে পারছিল না, কিন্তু এখন কিন্তু অলরেডি পালিয়ে নিয়েছেন পুলিশ বাহিনীর লোক। আর এখন কিন্তু সবাইকে মানে পালিয়ে যাওয়ার অবস্থা হয়েছে। এই যে দেখুন গুলি খাইছে একটা ভিতরে